வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிசிக்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்குறது. எல்லா செல்லுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்மால் ஆர்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். ஓல்டு சிலபஸில் இந்த கொஸ்டின் இருந்தது. ரைட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்களேன். இதுதான் வந்து இந்த இ மாதிரி போட்டிருக்கிறது தான் செல்லு, ப்ளஸ் மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். அதோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்மாலார். இதில் வந்து ஒரு வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, the EMF of the cell can be measured by connecting the high resistance voltmeter across it. இந்த செல்லோட EMF கால்குலேட் பண்ணணும்னா நம்ம ஹை ரெசிஸ்டன்ட் வோல்ட்மீட்டரை இதுக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றோம்னா, இந்த செல் EMF ஆஃப் த செல் கேன் பி மெஷர்ட் பை த connecting the high resistant voltmeter across it. First point. So without connecting the any external resistance, இதில் வந்து வேறு எக்ஸ்டர்னலாக இந்த ரெசிஸ்டன்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கணும், ஹை ரெசிஸ்டன்ட் வோல்ட்மீட்டர் அப்படின்றதுனால இட் ட்ராஸ் த வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃபார் த டிஃப்ளெக்ஷன். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது கரண்ட் வந்து கம்மியாக தான் வரும். அப்போ இந்த வோல்ட்மீட்டர் ட்ராஸ் த வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃபார் த டிஃப்ளெக்ஷன். So this circuit is may be considered as a open circuit. Okay, this circuit is may be considered as a open circuit. நம்ம இதை கன்சிடர் பண்றோம். So இந்த voltmeter gives the values is the EMF of the value. Okay, புரியுதா நான் சொல்றது? First point என்ன சொல்றோம்னா, the EMF of the cell can be measured by the connecting the high resistance voltmeter across it. First point. Okay, without any external resistance. இதுதான் first point. Second point என்ன சொல்றோம், due to the high resistance voltmeter, this voltmeter draws the very little amount of current for the deflection. இது second point. Third point, so this circuit is may be considered as a open circuit. Okay, fourth point, the voltmeter gives the values of the voltmeter reading gives the values of the EMF of the cell. Okay, இந்த voltmeterல என்ன ரீடிங் இருக்கோ அதான் இந்த செல்லோட EMF. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எப்போ இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணாதப்ப இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அடுத்த டயக்ராம் பாருங்களேன். இந்த டயக்ராம்ல இந்த EMF of the செல் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனால் இங்கே வந்து வோல்ட்மீட்டர் வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டன்ட், கேபிட்டல் ஆர்ன்றது தான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ட், கேபிட்டல் ஆர்ன்ற ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ட்டை கனெக்ட் பண்ணி அதுக்கு அக்ராஸாக வோல்ட்மீட்டரை கனெக்ட் பண்ணி இந்த சர்க்யூட்டை ஆல்டர் பண்ணியிருக்கோம். ரைட். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்க்குறோம். இப்போ என்ன சொல்றோம்னா, இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் திஸ் சர்க்யூட். ஓகேவா, இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் திஸ் சர்க்யூட். அப்படி இன்க்ளூட் பண்ணிட்டோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஆர், இந்த ஆருக்கு அக்ராஸாக ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வின்ற ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த செல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ன்றதை இந்த சர்க்யூட்டில் இன்க்ளூட் பண்ணணுமே, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இந்த ஆருக்கு அக்ராஸாக உருவாகும், விச் இஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த செல். ஓகேவா, ஸோ அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டார் ஆர், இதுக்கு ஆருக்கு இடையில இருக்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம், வி. அப்போ நம்மளுக்கு தெரியுமே வி தட் இஸ் ஈக்குவல் டு ஐஆர். ஓகேவா, ஏன்னா இந்த எக்ஸ்டர்னலாக இந்த கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது. அப்போ வி தட் இஸ் ஈக்குவல் டு ஐஆர். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த இடத்துல 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். செகண்ட் டயக்ராமுக்கு the external resistance are included in the circuit and current I is established in the circuit. R include பண்ணோனமே current வந்து இந்த சர்க்யூட்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வோல்டேஜ் அல்லது பொட்டன்ஷியல்னு வச்சுக்கலாம், பொட்டன்ஷியல் டிராப் அக்ராஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் டிராப் அக்ராஸ் செல். ஓகேவா, இது இந்த ஆருக்கு அக்ராஸாக ட்ராப் ஆகிற பொட்டன்ஷியல் வந்து செல்லுக்கு அக்ராஸாக ட்ராப் ஆகிற பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவல். அப்போ த பொட்டன்ஷியல் ட்ராப்பர் அக்ராஸ் ரெசிஸ்டர் ஆர் அப்படின்னா வி தட் இஸ் ஈக்குவல் டு ஐஆர். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்னா, இன்னும் இந்த வோல்ட்மீட்டருக்கு அக்ராஸாக ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும். இந்த பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா செல்லோட பொட்டன்ஷியலை விட கம்மியாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க, வோல்ட்மீட்டருக்கு அக்ராஸாக ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும். அது வந்து ஆனால் இந்த செல்லோடைய பொட்டன்ஷியலுக்கு கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ரீசன் சொல்கிறாங்க, டியூ டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருக்கிறதுனால the voltmeter reaches the value V which is less than the EMF of the cell.
இந்த இஎம்எஃப் ஆஃப் த செல்லை விட இந்த வோல்ட் மீட்டரில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து லீஸ்டாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லும் போது ஹை ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதனால் நல்லா புரிஞ்சுக்க இந்த வார்த்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா திரும்ப டியூ டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் த வோல்ட் மீட்டர் ரீட்ஸ் த வேல்யூ வி விச் இஸ் லெஸ் தென் த இஎம்எஃப் ஆஃப் த செல். இஎம்எஃப் ஆஃப் த செல்லை விட கம்மியான பொட்டன்ஷியலை தான் இந்த வோல்ட் மீட்டர் வந்து ரீட் பண்ணும். என்ன காரணம் அப்படின்னா டியூ டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ எவ்வளவு இருக்கும் அப்படின்னா V that is equal to EMF of the cell விட கம்மி தானே, அப்போ EMF of the cell மைனஸ் IR. ஓகேவா, அப்போ இந்த ஐஆர்ன்ற அதாவது செல்லோட வேல்யூவிலிருந்து ஐஆரை லெஸ் பண்ணால் அந்த வேல்யூ தான் இந்த வோல்ட் மீட்டரை வந்து ரீட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்போ V that is equal to EMF of the cell மைனஸ் IR. இப்போ வெறும் IR வேணும்னா IR இங்கே எடுத்துட்டு இந்த V எங்கிட்டு கொண்டு போயிடலாம். அப்போ என்ன பண்ணலாம், EMF of the cell மைனஸ் V அப்படின்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. மேலே உள்ள ஈக்குவேஷன் பாருங்க, ரைட் சைடில் ஐஆர் இருக்கு, கீழே உள்ள ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடில் ஐஆர் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம என்ன பண்ண போறோம்னா டிவைட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் டிவைடிங் த ஈக்குவேஷன் 2/1 2 IR. அதே மாதிரி அந்த சைடில் கூட ரைட் சைடில் இங்கே கொண்டு வந்துருங்க ஐஆர். ஓகே, அப்போ இதோட ரைட் சைடில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் மைனஸ் வி டிவைட் பை அங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வி இங்கே வந்துடுது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ மேலே உள்ள ஐக்கும் கரண்ட்டை வந்து காமனாக கேன்சல் பண்ணிடுங்க. மேலேயும் கீழே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் வந்து என்ன இருக்குன்னா நம்மளுக்கு என்ன வேணும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மாலார் தானே வேணும். அதான் நான் சொல்லியிருக்கேன், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலார். அப்போ ஸ்மாலார் தான் வேணும். இந்த ஆரை இங்கே வச்சுக்கோங்க. அப்போ இதை அப்படியே வச்சுட்டு இந்த கேபிட்டல் ஆர் வந்து டினாமினேட்டரில் இருக்கிறது அங்கே நியூமரேட்டரில் மேலே போயிடுது. அப்போ we know the values of EMF of the cell and then இந்த V எந்த V ஞாபகம் இருக்கா, இந்த V எங்கே இருக்குது பாருங்கள், இந்த V வந்து ஐஆர்ல இருந்து ஆல்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அப்போ வோல்ட் மீட்டரோடைய பொட்டன்ஷியல் we know the value of the EMF of the cell and the potential drop across the voltmeter and the potential drop across the என்னது external resistance and value of the external resistance we can easily calculate the internal resistance of the cell. ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? ஓகே, ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்க. ஸோ determination of internal resistance அப்படின்றது தான் 5 மார்க் கொஸ்டின். இட் இஸ் அ வெரி ரிப்பீட்டட் 5 மார்க் கொஸ்டின். ஓல்டு சிலபஸில் இருந்தது. இதை வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ன்றதை வந்து நம்ம ஸ்மாலார்னு இண்டிகேட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த டயக்ராம் வச்சு எழுத போகிறோம். இதுதான் செல்லு. இந்த செல்லோட இஎம்எஃப் கால்குலேட் பண்ணணும்னா இதுக்கு அக்ராஸாக எப்பயுமே நம்ம வந்து ஹை ரெசிஸ்டன்ட் வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணணும். அதுதான் இங்கே நான் சொல்ல போகிறேன். இந்த இஎம்எஃப் ஆஃப் த செல் கேன் பி மெஷர்ட் பை கனெக்டிங் த ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டர் அக்ராஸ் இட் without any external resistance. Okay, this is the first point. And then second point, the voltmeter draws the very little amount of current for the deflection. This is the second point. And third point, so this circuit is maybe considered as a open circuit. This is the third point. And then fourth point enna இந்த ஃபோர்த் பாயிண்ட், இந்த வோல்ட்மீட்டர் ரீடிங் கிவ்ஸ் த வேல்யூ ஆஃப் த இஎம்எஃப். திஸ் இஸ் அ ஃபோர்த் பாயிண்ட். ஓகே, இதுக்கு 4 பாயிண்ட் எழுதிட்டோம். ஓகே, அடுத்து இங்கே வரோம். நான் ஃபிஃப்த் பாயிண்டில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் இன்க்ளூடட் இன் திஸ் சர்க்யூட். ஸோ கரண்ட் ஐ இஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் த சர்க்யூட். இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ஃபிஃப்த் பாயிண்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வி விச் இஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த இஎம்எஃப் ஆஃப் த செல் அப்படின்றது அடுத்த பாயிண்டா வச்சுக்கோங்க. 6 டேரக்டா அங்கே வந்துடலாம். பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆர். அப்போ வி தானே இதை சொன்னோம். அப்போ வி தட் இஸ் ஈக்குவல் நம்மளுக்கு தெரியும் வெஜிடேரியன் தட் இஸ் ஈக்குவல் டு ஐஆர். ஏன்னா இங்கே ஃப்ளோ கரண்ட் வந்து ஐ, இங்கே எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர். அப்போ வி தட் இஸ் ஈக்குவல் டு ஐஆர். அடுத்து டியூ டு த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இருக்கிறதுனால இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் இந்த வோல்ட்மீட்டர் ரீச் த வேல்யூ இஸ் லெஸ் தென் த இஎம்எஃப் ஆஃப் த செல். இஎம்எஃப் ஆஃப் த செல்லை விட இந்த வோல்ட்மீட்டர் வந்து ரொம்ப கம்மியான வேல்யூ தான் ரீட் பண்ணுது. பிகாஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. எவ்வளோ வேல்யூ அப்படின்னா வி தட் இஸ் ஈக்குவல் டு அந்த இஎம்எஃப் ஆஃப் த செல்லிருந்து ஐஆர் லெஸ் பண்ணுற வேல்யூ. அப்போ ஐஆர் தான் நமக்கு வேணும். ஐஆர் இங்கிட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா வி இந்த சைட் போயிடும். ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 2/1 எடுத்துக்கோங்க. இது லெஃப்ட் சைடில் ஐஆர், அது ரைட் சைடில் ஐஆர், ரெண்டையும் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ இதை லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. அதோட லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடில் டினாமினேட்டரில் கொண்டு வந்துடும் வியை. இப்போ ஐஐ கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மாலார் தான் வேணும்.
அப்போ கேபிட்டல் ஆர் டினாமினேட்டருக்கு நியூமரேட்டர் கொண்டு போய்டு ரைட் சைடில். அப்போ இஎம்எஃப் ஆஃப் த செல் மைனஸ் வி டிவைட் பை வி. இந்த வி வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட்மீட்டருடைய பொட்டன்ஷியல். இந்த வி வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுடைய பொட்டன்ஷியல் ட்ராப் ஆனது, அக்ராஸாக ட்ராப் ஆனது. இது வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். வி நோ த வேல்யூ ஆஃப் த இஎம்எஃப் ஆஃப் த செல் அண்டு பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த வோல்ட்மீட்டர் அண்ட் பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டார் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? Thank you so much.